ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம வீடியோவில் காக்னிட்டிவ் டிசபிலிட்டிஸ் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இந்த டாபிக் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். ஓகே, டிசபிலிட்டினா என்ன? டிசபிலிட்டி அப்படிங்கிறது இம்பேர்மெண்ட். ஒரு இம்பேர்மெண்ட் நம்மளுடைய டெய்லி லிவிங், அதாவது டெய்லி நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டியோ அல்லது நம்ம டெய்லி ஏதாவது ஒரு கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு அப்படின்னா அதுதான் நம்ம டிசபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ காக்னிட்டிவ் டிசபிலிட்டி அப்படிங்கிறப்ப ஒரு காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட்னால நம்மளுடைய டெய்லி லிவிங் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதோட ஃபோக்கஸும் இங்கே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபோக்கஸ் ஆன் காக்னிட்டிவ் டிசபிலிட்டி. அப்படி இல்லை அப்படின்னா இம்பேர்மெண்ட்னா என்னப்பா? இம்பேர்மெண்ட் அப்படிங்கிறப்ப நம்மளுடைய நார்மல் ஃபங்க்ஷன் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அதான் இம்பேர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நார்மல் ஃபங்க்ஷன் அஃபெக்ட் ஆனால் இம்பேர்மெண்ட். அதே இம்பேர்மெண்ட்டு ஒரு ரோல் நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டியை அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அது டிசபிலிட்டி. அவ்வளோதான். ஸோ இது பார்த்தோன்னா ஃபோக்கஸ் ஆன் காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட் தட் அஃபெக்ட் த டெய்லி ஆக்டிவிட்டி. ஓகேவா? ஸோ டெய்லி ஆக்டிவிட்டியில் நமக்கு ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ணிச்சு அப்படின்னா அது மேலே ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது இந்த காக்னிட்டிவ் டிசபிலிட்டி ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஸோ காக்னிஷன் அப்படிங்கிறது பிரெயினில் நடக்கக்கூடிய அந்த திங்கிங் ப்ராசஸ், ப்ராப்ளம் சால்விங் ப்ராசஸ் எல்லாமே காக்னிஷனில் வரும். ஸோ இந்த அப்ரோச்சோடைய, அதாவது இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸுடைய கோல் என்ன அப்படின்னா நம்மளுடைய காக்னிட்டிவ் ஃபங்க்ஷனை என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் என்ஹான்ஸ் பண்ணுறது மூலமாக வி கேன் இம்ப்ரூவ் தேர் எபிலிட்டி. அவங்களுடைய எபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணலாம். எபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணால் அவங்க டெய்லி ஆக்குபேஷனில் நல்ல ஒரு பார்ட்டிசிபேஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ டெய்லி ஆக்குபேஷனில் அவங்களுடைய எபிலிட்டி அதிகமாகும், அவங்க பார்ட்டிசிபேஷனும் அதிகமாக பண்ணுவாங்க. ஓகே, இதை எடுத்து அதிகமாக சொன்னவர் பார்த்தோம் அப்படின்னா அல்லன் அப்படிங்கிறவர் தான். அல்லன். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஃபுல்லாகவே அல்லன் தான் எடுத்து சொல்லியிருப்பார். ஸோ இவர் இந்த காக்னிட்டிவ் டிசபிலிட்டிக்கு ஒரு டெஃபினேஷனும் கொடுத்துருக்காரு. ஓகே, இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா காக்னிட்டிவ் டிசபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு லிமிட்டேஷன் இன் சென்சரி மோட்டார் ஆக்ஷன். ஓகேவா? ஸோ காக்னிட்டிவ் டிசபிலிட்டி அப்படிங்கிறது லிமிட்டேஷன் இன் சென்சரி மோட்டார் ஆக்ஷன். அந்த லிமிட்டேஷன் எதிலிருந்து ஆரிஜினேட் ஆகிருக்கு அப்படிங்கிறப்ப ஃபிசிக்கல் அண்டு கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிரெயின். ஸோ பிரெயினில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை, ஃபிசிக்கலாக இருக்கலாம், அடிபட்டு ஃபிசிக்கல் ப்ராப்ளம் வரலாம், கெமிக்கல் ப்ராப்ளம் வரலாம். ஸோ கெமிக்கல் ப்ராப்ளம் அப்படிங்கிறப்ப அதில் இருக்கக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அங்கெல்லாம் பிரச்சனை வருது. ஸோ இந்த ரெண்டு பிரச்சனைனாலையும் நமக்கு லிமிட்டேஷன் வருது. ஸோ இந்த லிமிட்டேஷன் பார்த்தோம்னா நம்மளுடைய டாஸ்க்கு, ஓகேவா, அதாவது ரொட்டீனாக நம்ம பண்ணக்கூடிய டாஸ்க்கு அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அதான் நம்ம சிடி, காக்னிட்டிவ் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸோடைய அசம்ப்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படின்னா நம்மளுடைய காக்னிஷன் தான் நம்மளுடைய எல்லா பிஹேவியருக்கும் காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கெல்லாம் ப்ரூஃப் கிடையாது, ஆனால் இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு சில ட்ரஸ்ட். ஸோ காக்னிஷனுக்கும் பிஹேவியருக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய பிரெயினுடைய பெத்தாலஜி, நம்ம பிரெயினில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளுடைய ஃபங்க்ஷனல் எபிலிட்டி அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ பிரெயின் பெத்தாலஜி டைரக்ட்லி அஃபெக்ட் த ஃபங்க்ஷனல் எபிலிட்டி ஆஃப் த பர்சன். ஓகேவா? அதே போல் நம்ம இம்பேர்மெண்ட்டோட சிவியாரிட்டி எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா அவர் திங்க் பண்ணுறதுல, அவர் ஒர்க் பண்ணுறதுல, அவர் லேர்ன் பண்ணுறதுல எவ்வளோ தூரம் இம்பேக்ட் காட்டுறாரோ அவ்வளோ தூரம் அவங்களுக்கு சிவியாரிட்டி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ மைல்டு இம்பேர்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம காம்பன்சேஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? மைல்டு இம்பேர்மெண்ட்னா காம்பன்சேஷன் ப்ராசஸ் மூலமாக நம்ம அவங்களுடைய டிசபிலிட்டியை போக்கிடலாம். ஓகேவா? அதுவே சிவியாரிட்டி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம காம்பன்சேஷன் பண்ண முடியாது. ஓகே, இதை யாருக்கு நம்ம அப்ளை பண்ணுவோம்? யாருக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம்னா டிமென்ஷியா. ஓகேவா? டிமென்ஷியா இருக்கக்கூடிய பர்சன்ஸ், லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கக்கூடிய பர்சன், பிரெயின் இன்ஜுரி பர்சன், அதே போல் ஆர்கானிக் பிரெயின் டிசீஸ், பிரெயினில் ஏதாவது பெத்தாலஜிக்கல் டிசீஸ் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அதே போல் காக்னிஷனை அஃபெக்ட் பண்ணக்கூடிய வேறு எந்த ஒரு டிசீஸாக இருந்தாலும் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? மேஜராக இந்த டிசீஸ்க்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். டிமென்ஷியா, லேர்னிங் டிசபிலிட்டி, பிரெயின் இன்ஜுரி, ஆர்கானிக் பிரெயின் டிசீஸ், அதே போல் காக்னிஷன் அஃபெக்ட் பண்ணக்கூடிய பிரெயின் டிசீஸ். ஓகே, அடுத்ததாக அசஸ்மெண்ட்டு. அசஸ்மெண்ட்டில் இதை நம்ம கண்டுபிடிச்சது யாருன்னு சொன்னோம்? எல்லாமே பார்த்தோம்னா இன்ட்ரோடியூஸ்டு பை தி அல்லன் அப்படின்னு சொன்னோமா. ஸோ அல்லன் அப்படிங்கிறவர் தான் காக்னிட்டிவ் லெவல் ஸ்க்ரீனிங் டூல் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட இதில் 6 லெவல் இருக்கும். அல்லன்ஸ் காக்னிட்டிவ் லெவல் ஸ்க்ரீனிங் டூல், ACLST. ஓகே, இதில் ACL 1ல் இருந்து ACL 6 வரைக்கும் 6 லெவல் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் 4.6 தாண்டி வந்துட்டாங்க ஒரு பர்சன் அப்படிங்கிறப்ப அவருனால இண்டிபெண்ட்டாக வாழ முடியும். ஓகே, இப்போ இந்த 6 லெவலை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம்.
ஏசிஎல் 1 அப்படிங்கிறத நம்ம அவேர்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவேர்னஸ்னால் என்ன? இப்போ நம்ம ஒரு ஹீட்டில் கை வைக்கிறோம் அப்படின்னா கையை அடிச்சிருவோம். ஓகேவா? ஒரு நாக்ஸிய ஸ்டிம்லை யோசிச்சு அப்படின்னா அதை நம்ம வித்ட்ரா பண்ணுறோம் இல்லையா? ஸோ இது ஒரு அவேர்னஸ். அதே போல் நமக்கு ஒரு ஸ்டிமுலஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டிமுலஸ் எங்கே வருது, அதோட லொக்கேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதே போல் ரோலிங் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா அவேர்னஸ். ஓகே, அடுத்ததாக ஏசிஎல் 2. ஏசிஎல் அப்படின்னா அலைன்ஸ் காக்னிட்டிவ் லெவல் 2. இது பார்த்தோன்னா கிராஸ் பாடி மூமெண்ட்ஸ். ஓகே, ஓவர் கம்மிங் கிராவிட்டிக்கு அகேன்ஸ்டாக நம்ம மூவ் பண்ணுறோம் அப்படின்றப்ப இதுவும் பார்த்தோம்னா செகண்ட் லெவல். அதே போல் கிராப்பிங், கையில் நல்லா கிராப் பண்ணுறோம். அதே போல் வாக்கிங், நம்ம எந்த ஒரு ஏமும் இல்லாமல் சும்மா வாக் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அதுவும் நமக்கு கிராஸ் பாடி மூமெண்ட்டு தான். அப்படி இல்லையா டைரக்டட் வாக்கிங், ஏதாவது ஒரு கோலை வச்சு ஏமோட கூட வாக் பண்ணலாம், அதுவும் நமக்கு கிராஸ் பாடி மூமெண்ட்டு தான். ஓகே, இதெல்லாம் நமக்கு ஏசிஎல் 2. அடுத்ததாக ஏசிஎல் 3ல் மேனுவல் ஆக்ஷன்ஸ். இதில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னா கிராஸ்பிங் ஆப்ஜெக்ட்டு. ஓகேவா? இங்கே கிராப்பிங் தான் பண்ணுவோம், இங்கே கிராஸ்ப் பண்ணுறோம். கிராப்னா சும்மா இப்படி, இதுவே கிராப் தான். கிராஸ்ப்னா கரெக்டாக அந்த பொசிஷனில் பிடிக்கிறது. இங்கே டிஸ்டிங்வைசிங் ஆப்ஜெக்ட் இது வேறு இது வேறு அப்படிங்கிற மாதிரி டிஸ்டிங்வைஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். மேனுவல் ஆக்ஷன் அப்படிங்கிறப்ப நம்ம எல்லா ஆப்ஜெக்ட்டும் யூஸ் பண்ணலாம். யூஸிங் ஆஃப் ஆல் ஆப்ஜெக்டை வச்சு நம்ம ஆக்ஷன் பண்ணுறது எல்லாமே பார்த்தோன்னா மேனுவல் ஆக்ஷனில் வந்துடும். ஓகே, அடுத்ததாக ஏசிஎல் 4 அப்படிங்கிறப்ப ஃபெமிலியர் ஆக்டிவிட்டி. ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன பண்ணுவோம்னா சீக்வன்சிங், என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கணும்னா சீக்வன்சிங், அதே போல் அவங்களுக்கு பர்சனலைசிங், ஸோ நம்ம அப்படிங்கிற ஃபீலிங் இருக்கணும். அதே போல் கம்ப்ளீட்டிங் கோலெல்லாம் அவங்க கம்ப்ளீட் பண்ண முடியணும். இந்த மாதிரியான கேரக்டர்லாம் இருக்குது அப்படின்னா அவங்க ஏசிஎல் 4க்கு வந்துட்டாங்க. ஏசிஎல் 5 அப்படிங்கிறப்ப அவங்களால புது விஷயத்தை லேர்ன் பண்ண முடியணும், லேர்னிங் நியூ ஆக்டிவிட்டி. ஸோ இதில் கண்டினியூஸாக நியூரோமஸ்குலர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இருக்கும். அதே போல் கன்சல்ட்டிங் வித் அதர்ஸ், மற்றவங்க கூட கன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அவங்க நியூ விஷயம்லாம் அவங்க வந்து லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கணும், செல்ஃப் டைரக்டட் லேர்னிங் இருக்கணும். அதே போல் ஒரு ஆக்டிவிட்டியில் இருக்கக்கூடிய பார்ட்ஸை அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியணும். ஓகேவா? இப்போது நான் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி போகிறேன் அப்படின்னா அதில் ஒன் ஆஃப் த பார்ட்டு தான் நான் எழுதுறது. ஓகேவா? இன்னொரு ஒன் ஆஃப் த பார்ட்டு எடிட் பண்ணுறது. ஸோ ஒரு ஆக்டிவிட்டியில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சு அப்படின்னாலும் அவங்க ஏசிஎல் 5 வந்துட்டாங்க. ஏசிஎல் 6 பிளானிங் நியூ ஆக்டிவிட்டி. ஓகேவா? புதுசாக ஒரு ஆக்டிவிட்டியை பிளான் பண்ண முடிஞ்சு அப்படின்னா அவங்க 6வது லெவலுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதுக்கு வந்து ஆப்ஜெக்ட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது, டைரெக்டாக அவங்க வந்து புது விஷயங்களை பிளான் பண்ணணும். ஓகே, இதில் 4.8 4.6க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அவங்களால இண்டிபெண்ட்டாக வாழ முடியும். ஓகேவா? 4.6க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா. ஓகே கைஸ், இதெல்லாம் ஏசிஎல்னுடைய லெவல்ஸ். ஏசிஎல் லெவல் 1 2 3 4 5 6. ஸோ இதையும் நம்ம அசஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். இது இல்லாமல் அப்ரிவேட்டட் மென்டல் டெஸ்ட் ஸ்கோர். ஓகேவா? அதே போல் ஆர்டிஐ, ஓகேவா? ரொட்டீன் டாஸ்க் இன்வென்ட்ரி எக்ஸ்பேண்டட், ஃபங்க்ஷனல் இண்டிபெண்டன்ஸ் மெஷர், ஃபிம் ஸ்கேல். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்ரிவேட்டட் மென்டல் டெஸ்ட் ஸ்கோரில் 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு எல்டர்லி பர்சன்ஸ்க்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதே போல் ரொட்டீன் டாஸ்க் இன்வென்ட்ரி எக்ஸ்பேண்டரில் அவங்க ரொட்டீனாக டெய்லி பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸில் அவருடைய காக்னிட்டிவ் லெவல் அசஸ் பண்ணுவோம். ஃபிம்மில் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய செல்ஃப் கேர் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது, ஈட்டிங், ட்ரெஸ்ஸிங், பாத்திங், அதான் ஃபங்க்ஷனல் இண்டிபெண்டன்ஸ் மெஷர் இருக்கு இல்லையா? ஸோ அவங்களுடைய ஏடிஎல் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அவங்களுடைய செல்ஃப் கேர் ஸ்கில்ஸ் மேக்ஸிமம், ஃபங்க்ஷனல் இண்டிபெண்டன்ஸ். ஓகே, அடுத்ததாக இன்டர்வென்ஷன்ஸ். ஸோ அசஸ்மெண்ட் பண்ணிட்டோம். அடுத்ததாக இன்டர்வென்ஷன் பண்ணுவோம் இல்லையா? இன்டர்வென்ஷனில் நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு சேஃப்டியை ப்ரமோட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கோல் என்ன அப்படின்னா சேஃப்டியை ப்ரமோட் பண்ணுறது. அடுத்ததாக அடாப்ட் த என்விரான்மெண்ட் டு சப்போர்ட் த காக்னிட்டிவ் லெவல். அவங்களுக்கு இப்போது காக்னிட்டிவ் லெவல் எந்த லெவலில் இருக்குது, ஏசிஎல் 1 2 3 4 5 6 பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான என்விரான்மெண்ட்டை நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஓகே, அவங்களுக்கு கண்டிப்பாக 4.6க்கு கீழே இருக்குது அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அசிஸ்டன்ஸ் தேவை. அப்படிங்கிறப்ப அந்த இண்டிவிஜுவலுக்கு நம்ம அசிஸ்ட் பண்ணி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறோம், அசிஸ்டன்ஸ் கொடுக்குறோம்.
அதே போல் அவங்க புது விஷயங்கள் அவங்களோட ரொட்டீனான விஷயங்களும் சரி, நியூ விஷயங்களும் சரி லேர்ன் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். ஓகேவா? ட்ரைனிங் கொடுக்குறோம். அதே போல் பாசிட்டிவான ரிஸ்க்கெல்லாம் எடுக்க வைக்கிறோம். நெகட்டிவான ரிஸ்க் எதுவும் எடுக்க வைக்கல. பாசிட்டிவ் ரிஸ்க் டேக்கிங் அதை நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இன்டர்வென்ஷன் அப்போ பண்ணக்கூடியது. ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் காக்னிட்டிவ் டிசபிலிட்டினா என்ன, காக்னிட்டிவ் டிசபிலிட்டி யார் கொண்டு வந்தாங்க, அலன் அப்படிங்கிறவரை பற்றி பார்த்தோம். ஸோ இதில் இருந்து வரக்கூடிய ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் எந்தெந்த பெர்சன்ட்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இதை அசஸ் பண்ணுறதுக்கு அவரே அல்லன் அப்படிங்கிறவரே ஒரு ஸ்கேல் கொடுத்துருந்தாரு. ஸோ அதை பற்றிலாம் ரொம்ப வெயிட்டெல்லாம் பேசணும். ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் பற்றி ரொம்ப வெயிட்டெல்லாம் பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.